ITR filing season is here. File accurately and on time. Avoid the last-minute rush. இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் பண்ண கெமிக்கல் எக்ஸ்போர்ட் பண்ணோம் 100 பில்லியனை தாண்டும். ஓகே. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கெமிக்கலோட இன்ட்ராக்ட் பண்ணாத எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை, எந்த ஒரு நாளும் இல்லை. அசெட் டு ப்ராஃபிட் ரேஷியோவில் எப்படி ஐடி எவ்வளோ ப்ராஃபிட்ஸை கொண்டு வருதோ அதை விட அதிகமாகவே, அதை விட லாபகரமாகவே கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கொண்டு வரும். அதுக்கான நாலேஜும் இருக்குது, ப்ராசஸும் இருக்குது, பீப்புளும் இருக்காங்க. அப்போது இந்தியாவை மீறி ஒருத்தங்க இந்த பொசிஷன்ல வர முடியுமா? இப்போ சைனாவை எப்படி நம்ம காம்பீட் பண்ண போறோம்? அதிகமான விஷயங்கள்ல சைனா +1ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியிலிருந்து நமக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கொண்டு வரும். குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்மகிட்ட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கு. அதுக்கடுத்து யூரோப்பில் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் பாஸ்போர்ட்னு இது பண்ண போகிறாங்க. அதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த டெக்னாலஜிஸில் அவங்க எப்படி எதிர்பார்க்கணும்னா, இந்த ஒரு பொருள் வந்திருக்குன்னா அந்த பொருள் எங்கிருந்து வந்திருக்கு, அதோட மூலப்பொருள் எங்கே இருக்குது, யார் ப்ராசஸ் பண்ணால், எப்படி ப்ராசஸ் பண்ணால், இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவை. இந்தியாவுடைய இந்த சப்ளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சைனாவும் இந்தியாவும் காம்படிட் பண்ணிச்சுன்னா சீக்கிரமாக அடாப்ட் பண்ணுற பொசிஷன் இந்தியாவில் இருக்குது. பல கண்ட்ரீஸோடைய கொலாபரேஷன்ஸை விட இந்தியாவோட கொலாபரேஷன், இந்தியாவுடைய நீட் அண்ட் இந்தியாவோட சர்வீஸ் எங்கே அதிகமாக போகும். உங்களுக்கு பிஸ்னஸும் தெரிஞ்சிருக்கணும், கெமிக்கல் ப்ராசஸும் தெரிஞ்சிருக்கணும்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த கேமில் யாருமே இல்லை. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடல் கடந்த தமிழ் வாணிபம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ரொய்ஃபோவோட ஃபவுண்டர் திரு அத்திக் அகமது வந்து ஒரு வாரமும் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் இந்தியாவில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, குளோபல் மார்க்கெட் என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்குது, இதில் இருக்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயங்களை பற்றி, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட தெளிவாக நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டு வர்றாரு. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், திரு அத்திக் அகமது வந்து ரொய்ஃபோவோட ஃபவுண்டர் மட்டும் இல்லை, அவர் ஒரு IIT கரக்பூருடைய ஒரு அலுமினியம் கூட. ஸோ அவருடைய அறிவை வாரம் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இந்த வாரம் இந்த சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இந்தியா என்ன மாதிரி நிலையில் இருக்குது, இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய குளோபல் மார்க்கெட்ல இந்தியா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பராக இருக்கிறேன். ஸோ நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் நம்மளோட வியூவர்ஸ்க்கு, நம்ம இந்த வாரம் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ், ஒரு பெரிய தொழில் அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி, சாஃப்ட்வேர், இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதுதான் பெருசாக இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் திரும்ப இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அது ஏன் இந்தியா அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறோம் அதை சொல்லியிருக்கீங்க சார். ஒரு ரேண்டமான ஒரு கெஸ்ஸாக எடுத்தோம்னா, ஓகே, இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் பண்ண கெமிக்கல் எக்ஸ்போர்ட் பண்ணோம் 100 பில்லியனை தாண்டும். 100 பில்லியன் ஒரு வருஷத்துக்கு? ஓகே. இப்போது இந்தியா வந்து அறிந்தோ அறியாமலோ ஐடியில் மோட்டில் இருக்கும்னு சொல்லுவோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பிஸ்னஸை நம்ம பார்க்கும்போது, ஒரு பிஸ்னஸ் அனாலிசிஸ் பண்ணும்போது அசெட் டு ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்ப்போம். ஓகே. அப்படி பார்க்கும்போது அசெட் டு ப்ராஃபிட் ரேஷியோவில் எப்படி ஐடி எவ்வளோ ப்ராஃபிட்ஸை கொண்டு வருதோ அதை விட அதிகமாகவே, அதை விட லாபகரமாகவே கெமிக்கல் இண்டஸ்ட்ரி கொண்டு வருது. ஆனால் அதை பற்றி அதிகமாக பப்ளிக் ஸ்பேஸில் பேசப்படுறது இல்லை, அதை பற்றி பப்ளிக் ஸ்பேஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே. ஆஸ் எ மெட்டீரியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அந்த விஷயங்கள் பேசணும்னா அந்த ஸ்பேஸை இன்னும் அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்க முடியுங்கிறது என்னோட ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக இந்தியன் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு உலக நாடுகளில் அப்படி என்ன முக்கியமான மரியாதை இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குது? நமக்கு நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஃபோனில் ஒரு டிஸ்பிளே இருக்குது, அதுவும் OLED. நீங்கள் ஓட்டுற கார் இருக்குது, அதில் பெயிண்ட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் ஈவன் அந்த வண்டியில் பிரேக் அடிக்கிறீங்க, அந்த பிரேக் போய் டச் ஆகி பிரேக் அடிச்சிருது, அதுலேயும் ஒரு கெமிக்கல் வந்து கோட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கெமிக்கலோட இன்ட்ராக்ட் பண்ணாத எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை, எந்த ஒரு நாளும் இல்லை. ஓகே. இப்போது நீங்கள் இது எல்லாத்துக்கும் கெமிக்கல்ஸ் தேவை. எல்லா ஒரு ஃபிசிக்கல் பொருள்களுக்கும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸுங்கிறது நடந்திருக்கும். ஓகே. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கணும்னா அதில் வந்து நீங்கள் 2 வகையான பிரிக்கலாம். ஒன்று ஆர்கானிக்கு, இன்னொன்று இன்ஆர்கானிக். ஓகே. இந்த ஆர்கானிக்கையும் இன்ஆர்கானிக்கையும் நீங்கள் எப்படி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஒரு பொருளை இப்படி போன்றோம்னா, அதாவது இந்த பொருளை ரியாக்ஷன் பண்ணோம்னா இந்த பொருள் உருவாகும், இந்த குவாலிட்டியில் உருவாகுங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியணும். அதுக்கடுத்து அதுக்கான செட்டப்பை
நீங்கள் எலக்ட்ரோலைசரோ இல்லை எந்த ப்ராசஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராசஸுக்கான செட்டப் போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கணும். ஓகே, அதுவும் இந்தியா கிட்ட இருக்கு. ஓகே, அதுக்கான நாலேஜும் இருக்கு, ப்ராசஸும் இருக்கு, பீப்புளும் இருக்காங்க. அப்போது இந்தியாவை மீறி ஒருத்தங்க இந்த பொசிஷனில் வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியாது. ஸோ இந்தியா ஆல்வேஸ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி. எந்தெந்த செக்மெண்ட்டில் பெரிய ரூல் ஓவர் பண்ணுறோம், எந்தெந்த செக்டாரில் நாம் வந்து சப்ளையராக இருக்கோம், எந்தெந்த செக்டாரில் நம்ம பையராக இருக்குங்கிறது நம்ம நுண்ணோக்கி பார்க்கும்போது அதில் இருக்கிற டிஃப்ரென்சஸ் தெரியும். இந்தியாவோட எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து உலக நாடுகள் ரொம்ப விரும்பி வாங்குறாங்க? அதாவது இந்தியாவில் வந்து எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு குளோபல் மார்க்கெட்டில் அதிக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 செக்டாரில் நாம் வந்து ரொம்ப ப்ரைமரியாக இருக்கும். ஒன்று வந்து பிக்மெண்டேஷன்ஸில் கிட்டத்தட்ட க்ரீனு, சிபிசி, ப்ளூ, இந்த மாதிரி பல வகையான கெமிக்கல்ஸில் ஈவன் உலகத்துக்கே 70 to 75% சப்ளைஸ் வந்து நாம தான் பண்ணுறோம். ஓ, அப்படியா? அண்டு அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி இன்டர்மீடியட்ரின்னு சொல்லுவோம். ஸ்பெஷாலிட்டி இன்டர்மீடியட்ஸில் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் மாலிகுலார் அளவுக்கு கனெக்ஷன், அதாவது ஒரு ஃபார்முலேஷன்ஸோ இல்லை அதோடைய ஆசிட்ஸோ என்ன ஃபார்முலேஷன்ஸ் இருக்கோ அதை ஸ்பெஷாலிட்டி இன்டர்மீடியட்ஸில் நீங்கள் இது பண்ணுறதுல இது. அதுக்கடுத்து இன்சுலேஷன்ஸுக்கு தேவையான ஃப்ளோரோஎரித்தேன், பாலியூரித்தேன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம வந்து பெரிய ஒரு மோட்டில் இருக்கும் சார், பெரிய ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் இருக்கும் வேர்ல்டு மார்க்கெட்லேயே இருக்கும் சார். இப்போது வேர்ல்டு மார்க்கெட்டை பேசும்போதே எல்லாரும் சொல்லுவாங்க சைனா தான் வேர்ல்டோட ஃபேக்ட்ரி அப்படிம்பாங்க. ஸோ நம்ம கெமிக்கலில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே கூட ஆப்வியஸ்லி சைனாவும் கண்டிப்பாக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது சைனாவை எப்படி நம்ம காம்பீட் பண்ண போகிறோம், எப்படி அதை பீட் பண்ணி வர போகிறோம், அதில் என்ன ஏதாவது சிக்கல்கள் இருக்குமா? நீங்கள் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கேட்டீங்க. யூடியூப்பில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவது எப்படி, சைனாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறதை பற்றி எல்லாமே வந்து பல வீடியோஸ் வரும், பல பேர் பார்ப்பாங்க. நம்ம வீடியோவே ஒன்று இருக்குது. அப்படியா? சூப்பர். ஓகே, இப்போ எல்லாருமே சைனாலேருந்து எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்கல்ல, சைனாவும் இந்தியா கிட்டேருந்து பல பொருட்கள் வாங்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம். அதில் மேஜரான விஷயங்கள் எல்லாமே நான் சொன்ன முன்னால் இருக்கிற கேட்டகரிஸில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ். அண்டு சைனாவுடைய பேசிக்கான டிஃப்ரென்சஸ் வந்து மற்ற செக்டாரில் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா, நீங்கள் மற்ற செக்டாரில் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சைனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க. ஓகே, மெட்டீரியல்ஸில், ஃபார்மாசூட்டிக்கல்ஸில், ஏபிஐஸில் இவங்ககிட்ட நீங்கள் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சைனா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியணும். ஓகே, நம்ம கிட்ட வந்து இங்கே ஒரு செட்டப் போட்டுட்டு அந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நமக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஓகே. ரெண்டாவது என்னன்னா, உலகமே என்ன பண்ணுதுன்னா China +1ங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்க்குது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு வந்து China +1ங்கிறது என்னென்னா, சைனாவில் என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்குகிறோமோ அந்த பொருட்களை நாம் சைனா இல்லாமல் நம்ம எங்கெல்லாம் வாங்கலாம்ங்கிற எக்ஸ்ப்ளோரேஷன் எப்போவுமே நடக்குது. ஓகே, ஆல்ரெடி நாம் வந்து சைனாக்கே ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே ப்ராசஸ் செட்டப் பண்ண முடியுமாங்கிறது எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. யூரோப் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ப்ராடக்ட் பாஸ்போர்ட்னு ஒன்று அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஓகே, ஓகே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு எப்படி எங்கேருந்து வந்ததுன்னு, அதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, இப்போ உதாரணத்துக்கு ஓலெட் ஸ்க்ரீனோ எடுத்துக்கிட்டீங்க, இல்லை ஒரு பெயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பெயிண்ட்டு அதோட அது எங்கே ப்ராசஸ் ஆச்சு, அந்த பொருளுடைய மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது, இந்த எல்லா விஷயத்தையும் இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன் அது எதிர்பார்க்குறாங்கன்னா, இதனால் வந்து அதாவது உலகளவில் பல பிஸ்னஸ் இர்ரெகுலாரிட்டிஸில் யூரோப் வந்து பார்ட் இல்லைங்கிறத தன்னை க்ளீன் பண்ணிக்கணும், தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயங்கள் பார்க்குறாங்க. ஓகே, இந்த மொத்த ப்ராசஸில், இந்த ஃப்ளோவில் இங்கே ஒரு பொருள் உருவாகுதுங்கிற டேட்டா வந்து கண்டிப்பாக சைனா கொடுக்காது. சைனா அது கொடுக்காது. அப்போது அங்கே யாரால் கொடுக்க முடியும்னா, ஒரு இந்தியன் கம்பெனியால் கொடுக்க முடியும். ஏன்னா குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. அதுக்கடுத்து யூரோப்பில் வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் பாஸ்போர்ட்னு இது பண்ண போகிறாங்க. அதுக்கான டெக்னாலஜிஸ் எல்லாமே நாங்கள் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போது ரோய்ஃபோவே டெவலப் பண்ணிட்டு இருக்கு. அந்த டெக்னாலஜிஸில் அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த ஒரு பொருள் வந்திருக்குன்னா அந்த பொருள் எங்கிருந்து வந்திருக்கு, அதோட மூலப்பொருள் எங்கே இருக்குது, யார் ப்ராசஸ் பண்ணா, எப்படி ப்ராசஸ் பண்ணா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தேவை. இப்போது இந்த அப்ஜெக்டிவ்லேருந்து ஒரு வெறும் ப்ரைஸ் சென்ட்ரிக்கான பாயிண்ட்ல இல்லாமல் அந்த அப்ஜெக்டிவ்லேருந்து ஒருத்தர் தேடுறாருன்னா
அப்போ அவங்களுக்கு சைனா பெட்டராக இருக்குமா, இந்தியா பெட்டராக இருக்குமா? நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்தியா தான் பெட்டராக இருக்கும். அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகே, இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்டில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸில் ஒருத்தர் புதுசாக உள்ளே வரணும் அப்படின்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு அப்புறமா தான் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர முடியுமா, அல்லது வேறு எதுவும் வழிகள் இருக்கா அதுக்கு? சார், ஆக்சுவலி வந்து மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அது டபுள் எட்ஜ் ஸ்வாட் மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, என்னென்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கேபெக்ஸ் தேவை. ஓகே, ஓரளவுக்கு கேபெக்ஸ் தேவை. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 20 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் தேவை. அந்த அளவுக்கு தேவை. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு முறை ஒரு கஸ்டமருக்கு உங்களுடைய மாலிகுலர் ஃபார்முலேஷனை நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்டை கொடுத்துட்டீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கும் அவருக்கும் ஆன்போர்ட் ஆயிட்டீங்க, அவருடைய கம்ப்ளைன்சஸுக்கு நீங்க மேட்ச் ஆயிட்டீங்க, நீங்க உங்களோட குட் குவாலிட்டி குட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அவருக்கு அடாப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களை விட்டுட்டு போறதுக்கு ப்ரைஸ் மட்டுமே பிரைமரி கன்சர்னா இருக்காது. ஓகே, ஸோ இதுல ஒரு கஸ்டமரா கேரண்டி ஆயிரும். இதுல ஒரு கஸ்டமரை பிடிக்கிறதும் கஷ்டம். ஓகே, ஒரு கஸ்டமரை பிடிச்சிட்டீங்கன்னா அவரை ரிட்டைன் பண்றது ரொம்ப ஈஸியான செக்டார். ஸோ இந்த செக்டார் எப்படிப்பட்டதுன்னா, நீங்க ரீடைன் பண்ணி எப்பவுமே ஒரு முதல்ல உழைப்பை போட்டுட்டு ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், அதுக்கடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக போகணும்னா திஸ் இஸ் த வண்டர்ஃபுல் செக்டார். ஓகே, இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் மட்டுமே பிஸ்னஸ் இல்லை, அதை தாண்டி நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் ப்ரொடக்ஷன் அல்லது கெமிக்கல் எக்ஸ்போர்ட், இதில் கெமிக்கல் தொடர்பாக வேற என்னென்ன பிஸ்னஸ் குளோபல் மார்க்கெட்டில் இருக்குது? ஸோ கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் மேஜராக இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது என்னென்னா ட்ரேடிங் நடக்குது. ஓகே, ரெண்டாவதா நீங்கள் அந்த ட்ரேடிங் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா, மேஜர் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ப்ராடக்டில் வால்யூம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அவங்க மேனுஃபேக்சரிங்கில் ஸ்டெப் இன் ஆகுறாங்க. அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க வந்து முதல்ல ட்ரேடர்ஸாக உள்ள வர்றது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? ட்ரேடர்ஸாக வர்றதுங்கிறது முக்கியமுங்கிறது, வர்றது நல்லதுன்னு சொல்லலை. ஆனால் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும், வர்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ட்ரேடராக இருக்க விடாது. ஸோ அப்போ மேனுஃபேக்சராக உங்களை ஆக்கி விட்டுரும். அப்போ நீங்கள் மேனுஃபேக்சராக இருந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும்னா, அந்த ப்ராடக்ட்லேருந்து நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா முதல்ல அதிகமான ப்ரெவலண்ட்டான ஸ்பேஸ் வந்து ட்ரேடருக்கு இருந்தது, இப்போ மேனுஃபேக்சருக்கான ட்ரேடர் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இது ஒரு 5 years 10 years நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டைம் ஃபார் அ மேனுஃபேக்சரர்ஸ். ஆனால் மேனுஃபேக்சரர்ஸு அந்த கரெக்டான கஸ்டமரை நீங்கள் அட்டைன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராடக்டை டைவர்சிஃபை பண்ணுறதோ, ப்ராடக்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, அண்ட் மேஜராக என்ன நடக்கும்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஏஷியன் மார்க்கெட்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செட்டப்போ மேனுஃபேக்சரிங் ப்ராசஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா பல நேரங்களில் இப்போவே மார்க்கெட்டில் எப்படி நடக்கும்னா, ஒருத்தர் மேனுஃபேக்சரிங் செட்டப் வச்சிருப்பாரு, அவர்கிட்ட ஒரு ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும், அவர்கிட்ட ஒரு பேட்ச் இருக்கும், அந்த கம்போசிஷன்ஸு அவரால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் இருக்கிறவங்க கிட்ட கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரராக போய் அப்ரோச் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க. எப்படின்னா, நம்ம ஊரில் வந்து மாவு அரைக்க மிஷின் வச்சுருப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட உமியை கொடுத்தேன், என்னுடைய அரிசியை கொடுத்து இது கொடுங்கன்னு சொல்லுவாங்களேன். இதே மாதிரி தான் இந்த இண்டஸ்ட்ரியிலையும் நடக்கும். கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங், என்னோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான், என்னுடைய பேட்ச் இது தான், எல்லாமே பண்ணி நீங்கள் எனக்கு ப்ராடக்டாக கொடுங்கிற மாதிரி பல கம்பெனிஸுங்க உங்களுக்கு அப்ரோச் பண்ணுங்க. சூப்பர் சார். இப்போ இந்த ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸ், கமாடிட்டி கெமிக்கல்ஸ் 2 விஷயம் இருக்கு இல்லையா, இது என்ன சார் டிஃபரன்ஸ், அதை பற்றி சொல்லிடுங்க. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்க. ஆமாம், பெயிண்டில் பேசிக்கலாக வந்து தின்னர் இருக்கும், அதுக்கடுத்து கலரண்ட்ஸ் இருக்கும், டை இருக்கும். இப்போ அதில் போடுற தின்னரும் கெமிக்கல் தான், டையும் கெமிக்கல் தான். ஆமாம், ஆனால் டை வந்து ஒரு ஃபங்க்ஷனல் வேலை பண்ணும், இந்த ஒரு பர்பஸை பண்ணும். அப்போ அது ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற தின்னர் எல்லாமே ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியில் வந்து வால்யூம் பேஸ்டு கேம் இருக்கும். வால்யூமில் ஹையஸ்ட்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க, வால்யூம் அதிகமான விஷயங்களில் பண்ணுவீங்க. அதில் ப்ராஃபிட் வந்து 4 to 8%, 4 to 20%, அது ஒவ்வொரு கமாடிட்டியை பொறுத்து வேரி ஆகும். ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராடக்டில் அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கான மேனுஃபேக்சரிங் செட்டப் உங்ககிட்ட இருக்கணும். ஒன்று, அப்படி நீங்கள் அதை கிராக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாலிகுலர் ஃபார்முலேஷன்ஸை நீங்கள் கரெக்டாக சீல் பண்ணிட்டீங்க, அந்த கஸ்டமரை நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஆப்டேக் லைக் எனிதிங். அதுக்கடுத்து அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். சூப்பர். அது கூட வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸுக்கும் வந்து ஐபி இருக்குது.
பல நேரங்களில் ஃபார்மாசூட்டிக்கலில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஐபிஸ் கேரண்டி இருக்குது. அந்த ஐபி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐபி லைசன்ஸ் எடுத்து தான் பண்ண முடியும். ஓகே. ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கும் இன்னும் சில கெமிக்கல்ஸுக்கும் மேஜரான ப்ராடக்ட்ஸை நீங்கள் எதுவும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னால் அதில் ஐபி இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் செக் பண்ண வேண்டியது முக்கியமானது. ஓகே. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷலாக சில சர்டிஃபிகேட்ஸ் தான் கண்டிப்பாக மேண்டேட்ரி அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கணும்? அதாவது ஸ்பெஷலைஸ் கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் எல்லாமே டிஃபைன்டாக இருக்கும். மாலிகுலர் லெவலில் நீங்கள் டிஃபைன்டாக செட் பண்ணியிருப்பீங்க. அதோடைய பேட்சே ரொம்ப கம்மியான டிமாண்டாக இருக்கும். அதே மாதிரி கமாடிட்டி இதில் அதோட பேட்ச் சைஸு இப்போ ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸ்னால் நீங்கள் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க. பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பெயிண்ட்டு கூட தின்னர்ஸும் வாங்குவீங்க தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போது தின்னர் எல்லாமே நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வாங்குவீங்க. ஆமாம். அப்போது தின்னர்ஸ் எல்லாமே கமர்ஷியலைஸ்டு கெமிக்கல்ஸ், கமாடிட்டி கெமிக்கல்ஸ். ஓகே. அதில் குவாலிட்டி எல்லாம் மெயின்டைன் பண்ணப்படணும். ஆனால் அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் பண்ணியாகணும். ஓகே. ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெக்மெண்ட் இருக்குது. அதில் என்ன ஃபங்க்ஷனல் பர்பஸ் இருக்கோ அதுக்கான மாலிகுலார் ஃபார்முலேஷன், அதோடைய உட்கரு பொருட்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் சேல் ஆகாது. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் கெமிக்கலை பொறுத்தவரைக்கும் 50 kg 100 kg இந்த மாதிரி தான் நீங்கள் பேட்சே ரெடி பண்ணுவீங்க. ஓகே. ஸ்பெஷலைஸ்ட் கெமிக்கல்ஸ் டைஸ்லேயும் இருக்குது, ஃபார்மா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் இருக்குது, மற்ற இண்டஸ்ட்ரியோடைய ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது, ஆர்கானிக் இதில் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா எத்தனால் இருக்குது, இன்னும் பல வகையான கெமிக்கல்ஸ் நீங்கள் கமாடிட்டி கெமிக்கல்ஸ் இருக்கும். கமாடிட்டி கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஓகே. வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சில பேர் கமாடிட்டியில் தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்ப்பாங்க. சில பேர் ஸ்பெஷலைஸ்ட் கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் உங்களோட ப்ராஃபிட்டே 200 times கூட எல்லாம். ஓகே. 200 times ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். சில டைமில் 40% ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸும் ஒவ்வொரு ப்ராசஸை பொறுத்து தான் உங்களோட ப்ராஃபிட் வேரியேஷன் வரும். இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இந்த கெமிக்கல்ஸோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்குது? ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒன்று கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு அடிப்படையான சில பொருட்கள் ஒரு ஃபார்மாவில் தேவைப்படும். இன்னொன்று ஃபார்மா ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ட்ஸ்னு இன்டர்மீடியேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே அதுக்கடுத்து ஃபில்லர்ஸும் இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருக்கும். இந்தியாவில் இந்த 3 டிவிஷன்ஸ்லேயும் அதிகமான ப்ராசஸ் சென்ட்ரிக்கான அப்ரோச்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்டு நம்மக்கிட்ட இந்த ஆக்டிவ் ஃபார்மா இன்க்ரீடியன்ஸுக்கு ஸ்பெஷலைஸ்டான ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு பல லேப்ஸ் இருக்குது, பல கெமிக்கல்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த மற்ற கீ மெட்டீரியல்ஸை சப்ளை பண்ணுறதுலையும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு தான் இந்தியா ஃபார்மசி ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த 2 செக்டார்லேயும் நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் ப்ரெசன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இது கூட நோஹவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபார்மாலேயே இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா வேறு என்னென்ன செக்டார்லலாம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? சார், இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு ஃபார்மாவுக்கு ஈக்குவலண்ட்டாகவே இருக்குது. அண்ட் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸுக்கு இந்தியா ஒன் ஆஃப் தி மேஜர் சப்ளையராக இருக்குது. சார், எந்த நாடு சார் இந்தியாவில் அதிகமான இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க? சார், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா US, ஜெர்மனி, ஜப்பான், கொரியா இவங்கெல்லாம் இன்ஜெக்ஷன் மோல்டிங்ஸை ரொம்ப பண்ணுறாங்க. இன்ஜெக்ஷன் மோல்டிங்னா எதுவும் இல்லை சார், அந்த பொருளுடைய மூலக்கூறுகளை இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸை நீங்கள் ஓரளவுக்கு அதோடைய ஃப்ளோட் ஸ்டேட்டில் வச்சுட்டு அதை இன்ஜெக்ட் பண்ணி அதனால அந்த பொருளோட மோல்டை நீங்கள் உருவாக்க அந்த மோல்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி இன்ஜெக்ஷன்ஸ் பிளாஸ்டிக்ஸ் அதில் பல இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் பாலியமைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் அதோட மேஜர் சப்ளையர்ஸ் இந்தியா தான் சார். அப்படின்னா இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் இந்தியாவிலேருந்து எந்த நாட்டுக்கு சார் அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது? இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸோடைய மூலப்பொருட்கள் இந்தியாவிலேருந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகுது சார். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கார் போயிருப்பீங்களே, அந்த காரில் உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு முன்னால் பொருட்கள் இருக்கும். அந்த டேஷ்போர்டில் அதே மாதிரி கியர் பாக்ஸ் கிட்ட இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய பல நேரங்களில் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்டில் அதோடைய டைமென்ஷன்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு இங்கே கேமரா எடுத்துக்கிறீங்க, இந்த கேமரா இருக்குது. அந்த கேமராவுடைய அவுட்டர் லேயரில் பல இடங்களில் இன்ஜெக்ஷன் மோல்டிங் நடந்திருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் மோல்டிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு இன்ஜெக்ஷன், அதாவது அந்த மோல்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணுற பாலியுரித்தேன், பாலிமைட்ஸ் இது எல்லாத்துலேயும் அதுக்கான எல்லா பிளாஸ்டிக்ஸ், இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் மேஜராக சப்ளை ஆகுது. எந்தெந்த கண்ட்ரீஸ்க்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜப்பான். நீங்கள் இப்போ ஒரு கேமராவோ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஜப்பான்லேருந்து எடுத்துருப்பீங்க. ஜப்பான், சவுத் கொரியா,
அதுக்கடுத்து யூஎஸ், ஜெர்மனி, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து தான் வேல்யூ ஆடட் பண்ணியும் இல்லை அவங்க கேட்குற காம்பினேஷன்ஸ்லையும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, அதில் எந்த அளவுக்கு ஜாம்பா வச்சுருக்காங்கன்னா இந்தியாவுடைய இந்த சப்ளை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ஃபியூச்சர்ஸில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குது, டிபிபி ரெகுலேஷன்ஸு, கார்பன் ஃபுட் பிரிண்ட் ரெகுலேஷன்ஸ், இதில் எல்லாருமே சைனாவும் இந்தியாவும் காம்படிட் பண்ணிச்சுன்னா சீக்கிரமாக அடாப்ட் பண்ணுற பொசிஷன் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நாட்டில் வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட யூசேஜ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட டாமினேஷன்ஸ் ஜாஸ்தி ஆகிறது வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்? மொத்த பேட்டரிஸோட ஃபங்க்ஷன்ஸு கெமிக்கல்ஸ் தான். எந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் தேவைப்படுதுன்னா அதோடைய குவான்டிட்டி இம்மென்ஸ் குவான்டிட்டி. ஒரு பெட்ரோலில் வந்து நீங்கள் ஒரு வண்டிக்கு எவ்வளோ லிட்டரை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலண்ட்டாக உங்களுக்கு பேட்டரியோடைய ரா மெட்டீரியல்ஸ் தேவை கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷனேட்டடாக பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒரு லைஃப் சைக்கிள்ஸ்னு இருக்கும். அந்த பேட்டரியோடைய லைஃப் சைக்கிள்ஸ் ஆன அப்புறமா நீங்கள் அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து இந்த மெட்டீரியல்ஸோட டிமாண்ட் எப்போவுமே எக்ஸ்பேன்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஓகே ஓகே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸில் இருக்கிற டிமாண்டு முதல்ல விட ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ இதோட கனெக்டடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் வெறும் ஒரு கேஸ்டடாக ஒரு பொருளை வந்து கேஸ்டட்னு சொன்னோம்னா எப்படின்னா ஒரு மெட்டல் அலாயை நீங்கள் அதை கம்பைன் பண்ணி அதை மெல்ட் பண்ணி அதை செட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் இங்கே ரியாக்ஷன்ஸ் பண்ணும்போது அதனுடைய எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போது அந்த எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் எல்லாமே யூ நீட் டு வயரு அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஓரளவுக்கு செட்டிங்கை பர்ஃபார்மன்ஸை நீங்கள் வந்து ப்ரீ மோல்டோ இன்ஜெக்ஷன் மோல்டோ நீங்கள் பண்ண போகிறீங்க. இன்ஜெக்ஷன் மோல்டு பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்தியா இஸ் ஹேவ் த ஹையஸ்ட் மோல்ட். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பல கண்ட்ரீஸோடைய கொலாபரேஷன்ஸை விட இந்தியாவுடைய நீட் அண்ட் இந்தியாவோட சர்வீஸ் எங்கே அதிகமாக இருக்குது. ஓகே சார், இப்போது மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் பேசிட்டோம். ஆனால் இந்தியா அப்படின்னு வரும்போது இந்தியாவோட பேஸே வந்து இங்கே விவசாயம் தான். ஓகே, ஸோ விவசாயத்துறையில் கெமிக்கல்ஸோட பங்கு என்னவா இருக்குது சார்? சிம்பிள் தான் சொல்கிறோம் சார். இந்தியாவுடைய விவசாயத்துடைய பசுமை புரட்சியிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் இந்தியா விடுதலை அடைஞ்சது வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போது நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நியூஸில் என்ன வரும்? உரம் கிடைக்கல. உரத்தோடைய மேஜர் கன்சியூமர் சப்ளையர் இஸ் இந்தியா. பல நேரங்களில் சில உரங்களை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற அளவுக்கு இந்தியாவோட கன்சம்ஷனும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவே பல நேரங்களில் பல கண்ட்ரிஸுக்கு நம்ம உரம் கொடுக்கத்தான் செய்யும். அந்த உரங்களை ப்ராசஸ் பண்ணோன்னா மேஜராக ஸ்டாண்டர்டான ப்ராசஸில் ஸ்டாண்டர்டான பேட்சஸில் நம்ம பண்ணி தான் ஆகணும். என்பிகே அந்த காம்பினேஷன்ஸ் வந்து எல்லா மரத்துக்கும் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் எப்படியெல்லாம் ஒரு மாம்பழம் எப்படி இருக்கணுமோ, ஒரு மாம்பழ செடிக்கோ ஒரு தேங்காய் செடிக்கோ எப்படியெல்லாம் வரணுங்கிற அந்த வாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஓகே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் ரெஸ்போங்கிறது நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஹிஸ்டாரிக்கலாகவும் கூட இருக்குது, நம்மக்கிட்ட டெக்னிக்கல் நோஹவும் இருக்குது. சூப்பர் சூப்பர். அப்படி இருக்கும்போது எந்தெந்த வயலுக்கு என்னென்ன மாதிரி அந்த ஃபெர்டிலைசர் போடணுங்கிறது நோஹவ் நமக்கு அவ்வளோ தெரியும். அந்த நோஹவில் எக்ஸிக்யூஷன் பண்ணி அந்த வேல்யூ செயினை நம்ம பண்ண வேண்டியது தான். எந்த அளவுக்கு நடக்குதுன்னா நீங்கள் ஒரு ஃபீல்டுடைய ஒரு கிராப்பை ஒரு ப்ராடக்டுடைய அதாவது ஒரு செடியை நீங்கள் பார்த்தீங்க இல்லை அது ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இங்கே டேட்டா வைஸாக எந்த அளவுக்கு இண்டெக்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் போடணுங்கிறது வரைக்கும் அனாலிசிஸ் பண்ண முடியுது. அதை பண்ணி இந்த ஃபெர்டிலைசர் இந்த குவான்டிட்டியில் இதுக்கான ரேட்ஸை நீங்கள் இங்கே வாங்கிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த துறையில் ஒரு எம்எஸ்எம்இ உள்ள நுழையணும் அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும்? அவங்களுக்கு இதில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? பல நேரங்களில் நம்ம லைக் ஒரு ஐடி ப்ராடக்டோ இல்லை மற்ற இதுலேயோ வந்து நம்ம என்ட்ரி பேரியர் அதிகமாக இல்லாதனால அது ரொம்ப அப்ரோச்சபிள் இண்டஸ்ட்ரின்னு நம்ம நினைப்போம். ஓகே, ஆனால் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படிப்பட்டது இல்லை. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேரண்டீடான பிஸ்னஸ், கேரண்டீடான ப்ராசஸ், கேரண்டீடான மெத்தட். ஆனால் அதில் நீங்கள் ஸ்டெப் இன் பண்ணுறதுக்கு முன்னால் ஓரளவுக்கு எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த ரிசர்ச் பண்ணிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவோட ஸ்கீம் இருக்குது, ப்ரொடக்ஷன் லிங்கேஜ் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ்னு இருக்குது. ஓகே, அந்த லிங்கேஜ் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை எடுக்கிறீங்க, அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 2 வகையாக பண்ணலாம். ஒன்று, அதான் நீங்கள் அதுக்கான பிளான்ட்டை போட்டீங்க,
அந்த பிளான்ட்டு உங்ககிட்ட இருந்தாலே அந்த ப்ராடக்ட் லிங்கேஜ் ஸ்கீம்ஸில் மூலமாக நீங்கள் அந்த கேபெக்ஸை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஓகே. அப்படி வாங்கியிருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் யாருக்கும் ஸ்பெஷல் பண்ணலாம், டொமஸ்டிக் கன்சம்ஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். ஓகே. ரெண்டாவது, இல்லை எனக்கு வந்து இந்த ப்ராடக்டில் இந்த செட்டப் இருக்குது, இந்த ப்ராடக்ட் என்னோட கெப்பாசிட்டி இப்படி இருக்குன்னு தெரிஞ்சாலே ட்ரேட் பண்ணுறவங்க பல பேர் கெமிக்கல்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸை பார்ப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நீங்கள் ஒயிட் லேபிள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. அது எந்த செக்டாரில் என்ன கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு கம்மில் இருந்து பெரிய அட்வான்ஸ் கேன்சருக்கான ட்ரக் வரைக்கும் இங்கே கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் தெளிவாக சிஸ்டமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிஸ்னஸும் தெரிஞ்சிருக்கணும், கெமிக்கல் ப்ராசஸும் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த கேமில் யாருமே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இல்லாமல், அதாவது கெமிக்கல்ஸோடைய பங்கு இல்லாமல் நம்மளை சுற்றி எதுவுமே இல்லை, எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதை கூட நான் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்தேன். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லும் போதும் ஃபார்மாவில் இருக்கிறது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இருக்கிறது, இந்த மாதிரி ஒன்று சொல்லும் போதும் எஸ் நம்மளை சுற்றி இருக்க எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்குதே அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அப்படின்னா இங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது இந்தியா வந்து வேர்ல்டோட கெமிக்கல் சூப்பர் பவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா நம்மளால? சார், அதாவது இந்தியாவுடைய கெமிக்கல் சப்ளைஸ் வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு உங்கள் வண்டி இருக்குது, அந்த வண்டியோட கெப்பாசிட்டி வந்து 200ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அன்லிமிட்டடான ஆட்டோபான் மாதிரி ஒரு ஜெர்மனியில் ரெஸ்ட்ரிக்டட் இல்லாத ஒரு ரோடில் நீங்கள் இருக்கீங்க. அங்கே நீங்கள் 100-200 கிலோமீட்டருக்கு ஓடிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களால் 200 கிலோமீட்டருக்கு ஆட்டோபான் மாதிரி அந்த இடத்துல நீங்கள் ஓட்ட முடியும்னா நீங்கள் 100 மட்டும் ஓடி இருக்கீங்கிறது தான் கேப். ஓகே. அதை 200 ஆக்கிக்கலாங்கிறது தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சூப்பர் சார். இப்போ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இந்த இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன மாதிரியான வளர்ச்சிகளை எட்டும், என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்தியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இந்தியன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான விஷயங்களில் China +1ங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியிலிருந்து நமக்கு அவ்வளோ வாய்ப்புகள் கொண்டு வரும். ஓகே. இப்போ வந்து ட்ரேடாக பண்ணிட்டு இருந்த பல விஷயங்கள் வந்து நமக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங்கு புஷ் பண்ணப்படும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், நாம கேப்சர் பண்ணி. அப்படி இல்லைன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வேற ஒருத்தங்க கேப்சர் பண்ண தான் செய்வாங்க. ஏன் அது என்னன்னா, இப்போ எல்லாம் வந்து ஒரு பொருளை வாங்கும்போது முதல்ல எப்படி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் அவருடைய கமாடிட்டி ப்ராடக்டாக இருந்தால் அந்த ப்ராடக்டை என்னங்கிறதும் பார்ப்பாங்க. ஓகே. இல்லை சிந்தசிஸாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அந்த ஃபங்க்ஷனலில் கரெக்டாக இருக்கா, அதோட ப்ரைஸ் கரெக்டாக இருக்கா, இந்த ரெண்டையும் பார்ப்பாங்க. ஓகே. இப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த ப்ராடக்ட் எங்கிருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு, யார் சப்ளையரு, அந்த சப்ளையரு எந்த வகையில் அந்த ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ணாரு, அதுக்கு வந்து சொல்லுவாங்க டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் தட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய ஃபுட் பிரிண்ட், அதோடைய மொத்த வேல்யூ செயினையும் புரிஞ்சு அது மூலமாக டாக்ஸிங் நடக்குது. அதுக்கான விஷயங்கள்ல நடக்குது. ஈவன் நம்ம போன வீடியோவில் பேசிட்டோம் CBAM, அது வந்து அந்த மாதிரி, அதே மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் பாஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை எடுத்தோம்னா, ஒரு பொருளை நான் எடுக்கிறேன்னா அந்த பொருள் எங்கேருந்து உங்களை பொருள்லேருந்து உருவாயிச்சுங்கிற அந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் ஒரு பையரா ஒரு கன்சியூமரா தேவைங்கிற நிலைமைக்கு உலகம் வந்திருக்கு. அப்போது அந்த ட்ரேசபிலிட்டி கண்டிப்பாக கொடுக்கப்படும் போது இந்தியா வந்து இன்னும் அக்ரெசிவாக முன்னேறுங்கிறது தான் என்னோட பொசிஷன். இவ்வளோ இருந்தாலும் கூட இங்கே ஒரு ஆண்டர்பிரனர் எங்கேயோ ஒரு இடத்துல சில விஷயங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருப்பார். எல்லா இடங்களையும் அது நடக்கும். ஒரு பிஸ்னஸ்மேன், இந்தியன் பிஸ்னஸ்மேன் இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இன்னமும் சில விஷயங்களை மிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை சொல்லுவீங்க? மேஜராக என்ன நடக்குதுன்னா, அதாவது ஒரு 10 வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற பல நேரங்களில் என்ன நடந்ததுன்னா, ப்ராடக்ட் ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு. ப்ராடக்ட் ட்ரேட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன்ஸ் ஃபார் தி மார்க்கெட். ஆனால் ப்ராடக்ட் ட்ரேடுக்கு அடுத்து எல்லாருமே ப்ராடக்ட் ட்ரேடில் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன மிஸ் ஆச்சுன்னா, ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சராக இருக்கும்போது தான் அந்த ட்ரேடை ஃபெசிலிட்டேட்டே பண்ண முடியும். ஓகே. அந்த ட்ரேடில் அவருக்கு யாருக்கிட்ட டிமாண்ட் இருக்குது, யாருக்கிட்ட சப்ளை இருக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த மேனுஃபேக்சரர்ஸ் இந்தியா 1.4 பில்லியன் பீப்புளை வச்சுருக்கும்போது தனக்கான டிமாண்ட்ஸும் அதிகமாக இருக்கும்போது அதோடைய மேனுஃபேக்சரிங் செட்டப்பில் ஒரு 10 டன்னுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குன்னா, அவர் ட்ரேடர் என்ன பண்ணுவார்னா, ஒரு 3 டன்னு 4 டன்னுங்கிறது புக்கிங் எடுக்கிறாருன்னா அந்த 4 டன்னு
ப்ராமிஸ் பண்ண அளவுக்கு டெலிவரி பண்ண முடியுமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி. இதில் தான் பல நேரங்களில் லேக் ஆகும். அதுக்கு பதிலாக அந்த ட்ரேடரு ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரராக இருந்தார்னா அவர் என்ன செய்ய முடியும்னா, அவர் ப்ரீ பிளான் பண்ணி ஒரு 10 டன்னு இன்னும் 80 டன்னு லோக்கல் கமாடிட்டிஸ்க்கு இந்த பொசிஷனுக்கு வரும். அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்காமல் பல ஸ்பேசஸில் இருக்குது ஒன்று. அண்ட் ரெண்டாவது, நாம் வந்து அதிகமான நேரங்களில் ரா மெட்டீரியல்ஸ் அவங்க கேட்குற கண்டிஷன்ஸில் அப்படியே கொடுத்துரும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கறதுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸை வேல்யூ அடிஷன் பண்ணி, இல்லை ஆக்டிவ் ஃபார்முலேஷன்ஸ் பண்ணி, இல்லை அதை வேல்யூபிள் அசெட்டாக பண்ணி, இல்லை மாலிகுலார் ஃபார்முலேஷன் பண்ணி அவங்க அதே ப்ராடக்டை நமக்கும் விற்கிறாங்க, உலகத்துக்கே விற்கிறாங்க. இந்த இடத்துல ப்ராடக்டோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் வேல்யூ செயினை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள நாம அவ்வளோ முனைப்பு காட்டுறதுல எந்த அளவுக்கு மற்ற கம்பெனிஸ், மற்ற வேர்ல்டுடைய கம்பெனிஸ் பண்ணுறாங்களோ அதில் அதுக்கு மேஜரான காம்போனன்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கான ஈக்குவலண்ட்டான R&D எஃபர்ட் போடணும். பல ஃபார்மா கம்பெனிஸில் நம்ம R&D எஃபர்ட்ஸ் நம்ம இந்தியாவில் போடுறோம். ஆனால் அதே நேரத்தில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா அந்த எந்த அளவுக்கு தேவை வேர்ல்டு வைடாக ஃப்ரண்ட் எண்டாக பண்ணணுமோ அதில் நம்ம பண்ணுறது இல்லை. ஸோ இந்த விஷயங்கள்னால தான் நம்ம லேக் ஆகிறோம்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலேயே இந்தியாவில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. குளோபல் மார்க்கெட்டில் இந்தியன் கெமிக்கல் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இவ்வளோ இருக்குது, மேனுஃபேக்சருக்கு இவ்வளோ இருக்குது, ட்ரேடர்ஸ்க்கே இவ்வளோ வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட வீடியோ எண்டில் நம்மளோட அடுத்த வீடியோக்கான ஹிண்ட் நம்ம கொடுத்துருவோம். ஸோ வாட் அபவுட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ? நம்ம வந்து போன 2 வீடியோஸ்களில் நம்ம பேசின ஒரு பெரிய செக்டார், அந்த செக்டாரில் இருக்கிற கேப்ஸு, அந்த செக்டாரில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி நம்ம ஒரு தரோ அனாலிசிஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அது வந்து ஃபவுண்ட்ரி செக்டார். ஏன் ஃபவுண்ட்ரி செக்டார் நம்ம ஏன் இதை கவர் பண்ணணும்னு பார்க்குறோன்னா, இதில் அதிகமான தமிழ் ஃபவுண்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நோஹவாக கம்ப்ளீட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து வேறு ப்ராடக்ட்ஸாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பர் சார். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டரி செக்டார் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதுவுமே நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நன்றி சார். நன்றி.